3/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். பொறுத்துக. பெயர் தொடர்புடையது. சுவாமி சகஜானந்தா. நந்தனார் கல்விக் கழகம். எம்.சி. ராஜா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள். பண்டித அயோத்திதாசர். தமிழன். வீரேசலிங்கம். விதவை இல்லம். 3124. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். 1 மற்றும் 3 தான் சரியானது. நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள். சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். தவறானது. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராய்ன்னு இருக்கு. சரியான ஆன்சர் இந்து முற்போக்கு முன்னேற்ற கழகம் பண்டிட் மதன் மோகன் மாளவியா, லாலா லஜபதி ராய். சுயமரியாதை இயக்கம் பெரியார். 1898ஆம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரேசலிங்கம் பந்தலு. நீதி கட்சியில் சி.என். அண்ணாதுரை டேஸில் சேர்ந்தார். கிபி 1935. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார். 1939. காலவரிசைப்படி பட்டியலிடுக. 4231. மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல். ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? 1, 2, 3, 4. சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1968 நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். 2341. ஒத்துழையாமை இயக்கம் 1920. கள்ளிக்கடை மறியல் 1921. சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 1922. வைக்கம் சத்தியாகிரகம் 1924. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். நூலோர் அரணுக்கு தேவையான 4 என எதனை கூறுவர்? உயர்வு, அகலம், திடம், அருமை. பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை என முழங்கியவர் யார்? சி. நடேசனார். சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்களை காண்க. அனைத்தும். பகுத்தறிவு சிந்தனை, ஜாதி முறைக்கு எதிரானது, ஜாதி அடிப்படையிலான பெயர்கள் நீக்கம், பிராமணர் அல்லாதோர் உயர்வு, சுயமரியாதை திருமணங்கள். ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள்தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல. ஒத்துழையாமை இயக்கம். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் மூவலூர் ராமாமிர்தம். நந்தனார் சரித்திரம் என்ற இசை நாடகம் மூலம் சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்களை கூறியவர் கோபாலகிருஷ்ண பாரதி. தாழ்த்தப்பட்ட மக்களை ஜாதியேற்ற திராவிடர் என்று மக்கள் தொகை கணக்கீட்டில் கூற வேண்டுகோள் விடுத்தவர் யார்? அயோத்திதாசர். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. பறையன் மற்றும் பஞ்சமர் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துமாறு சட்டசபையில் வலியுறுத்தியவர் யார்? எம்.சி. ராஜா. 1920ஆம் ஆண்டு தமிழகத்தில் கிளாபத் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 17. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க ஏரி ஆயம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. சில சமயங்களில் அரையன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுது பார்த்து புதுப்பித்தனர். கூற்று 1 மற்றும் 2 சரி. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய முதல் தமிழ் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1876.
பின்வரும் சங்க இலக்கியங்களில் எது சங்ககால சேரர்களை பற்றிய பிரத்தியேக குறிப்பை அளிக்கிறது? பதிற்று 10. மெட்ராஸின் முதுபெரும் மனிதர் மற்றும் நீதி கட்சியின் அறிவுமிக்க முதியவர் என போற்றப்படுபவர் தியாகராய செட்டி. திராவிட பிரபலங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சி. சங்கரன் நாயர். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று முழங்கியவர் வள்ளலார். வடமொழியுடன் தமிழ் பேசுவது மணிகள் மற்றும் சிவப்பு மிளகாய்களால் செய்யப்பட்ட மாலை போல் தெரிகிறது என்று சொன்னவர் யார்? பரதிமார் கலைஞர். சி. என். அண்ணாதுரையால் முதல் கதை எந்த இதழில் வெளியானது? ஆனந்த விகடன். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? M. C. ராஜா. இந்த கொஸ்டினுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்து எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.